மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. ஆனா அரசியலுக்கு வருவதற்கு சில அடிப்படை பண்புகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இல்லையோ? அரசியலுக்கு தேவை முதல்ல துணிச்சல் தானே. துணிச்சல் இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியலில் ஜெயிக்க முடியும். அந்த துணிச்சல் இவர்கிட்ட இல்லையோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய கேரியர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்பவுமே சரண்டர் ஆகிடுறாரு. அவர் கருத்து சுதந்திரத்திற்காக போராடி இருந்தால் அவர் மேலே ஒரு மரியாதை ஏற்பட்டிருக்கும். இப்போ அவருக்கு இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை தான் வளர்ச்சி அடைவதற்கும் தன்னுடைய போராட்ட குணத்தை வெளிப்படுத்துவதற்கும் அவர் பயன்படுத்தி இருந்தாருன்னா அவர் மேலே ஒரு மரியாதை வந்திருக்கும். அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் மக்களுக்கு கூடியிருக்கும் பாருங்க. அறிக்கையில் சொல்லியிருக்காரு, என் தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக நான் தமிழக மக்களை நேசிக்கிறேன்ட்டு. தாய் தந்தையோடைய இன்னைக்கு சரியான உறவுல இல்லைன்ட்டு நம்ம கேள்விப்படுறோம். அவருடைய தந்தையோடு பேசி பழகியே பல நாட்கள் ஆகிவிட்டது, மூஞ்சி கொடுத்து பேசுறது இல்லை. அப்ப இவருடைய பொது வாழ்க்கையே அரசியல் ஈடுபாடு என்பதை குடும்பத்திலேயே ஒரு பிரிவை ஏற்படுத்திடுச்சு. குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரிவு உருவாகி இணக்கமில்லாமல் போயிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது இவரை குடும்பத்திலிருந்து பிரித்து எடுத்து இவருக்கு அரசியல் ஆர்வத்தை ஊட்டி நீங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பின்னணி டெல்லி அரசியல் எதுவும் இருக்கிறதோ அப்படின்ற சந்தேகம் வருது நமக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவேன் சொல்லிக்கிட்டே இருந்தார். ரஜினி மாதிரி ரொம்ப இழுக்காம இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். இந்த நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலாவதாக அவர் துணிச்சலாக ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்ய முன் வந்ததற்கு, வெளிப்படையாக பேச முன் வந்ததற்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு முக்கியமான காலகட்டம். ஒரு புதிய அரசியல் கட்சியினுடைய தேவை இன்னைக்கு இருக்கு. 2 திராவிட கட்சிகள் மேலும் மக்கள் நம்பிக்கை இழந்து போய்விட்டார்கள். மீண்டும் மீண்டும் மாற்றி மாற்றி அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்து அந்த ஆட்சி ஊழல்மயமான ஆட்சியாக மாறி நின்று ஒருவருக்கொருவர் கூட்டணி வைத்து கொண்டு மாறி மாறி வருகிறார்கள் என்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. தேசிய கட்சிகள் மாநிலத்துக்கு சரியா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னு தேசிய கட்சிகள் பற்றி நம்ம தமிழ்நாட்டில் அக்கறையே கிடையாது. அப்போ ஒரு ஸ்டேட்டு கட்சி தான் இங்கே முக்கியத்துவம் பெற முடியும். சினிமாவில் இருந்து வர்றவங்களுக்கு எப்பயுமே ஒரு முக்கியத்துவம் உண்டு. அந்த வகையில் இவர் வந்திருக்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு, அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஆனால் அரசியலுக்கு வருவதற்கு சில அடிப்படை பண்புகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இல்லையோ அப்படின்னா, ஏன்னா அவரை தொடர்ச்சியாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2009 விஜய் ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினார். ஸோ மக்கள் இயக்கமாக மாற்றுறது அப்படின்றதே அரசியல் நுழைவதற்கான ஒரு முதல் படி தான். அப்படி அரசியல் இயக்கமாக மக்கள் இயக்கமாக மாற்றிட்ட பிற்பாடு மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவர் பேசியிருக்கணும். மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் கருத்தை சொல்லியிருக்க வேண்டும். அதுக்காக குறைந்தபட்ச சில போராட்டங்கள், சில கருத்தரங்குகள், சில அக்கறையான சொல்லாடல்கள் எதுவுமே அவர்கிட்ட வெளிப்படலை. இந்த 15 ஆண்டுகளில் எவ்வளவோ சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. மிக முக்கியமாக பார்க்கணும்னா அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான துப்பாக்கி சூடு, 15 பேர் குருவி சுடுற மாதிரி சுட்டுக் கொல்லப்பட்ட விஷயம், சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மக்கள் போராடி தங்கள் உயிரை இழந்தது, தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இளைஞர்கள் அந்த மது போதையில் அடிக்ட் ஆகி திரிகிறாங்க. மிகப்பெரிய அளவில் அரசாங்கமே எடுத்து பண்ணுறதுனால குடும்பங்கள் சீரழிந்து விதவைகள் பெருகி தமிழ்நாடு ஒரு கோரமான நிலையில் இருக்கு. இப்போ இந்த நிலையில் இளைஞர்களை நோக்கி பேசுவதும், அரசாங்கத்தை நீங்கள் இந்த சாராய கடைகளை குறைச்சிக்கோங்கன்னு கேட்குறதும், இது மாதிரி எந்த விதமான ஒரு அக்கறையான, அது மக்கள் சார்ந்த எந்த ஒரு அக்கறையான ஒரு வெளிப்பாடும் அவரிடமிருந்து இதுவரைக்கும் வெளிப்படவில்லை. அரசியலுக்கு வருகிறேன், அது நீண்ட காலமாக அவருடைய அறிக்கையில சொல்றார், நீண்ட காலமாக என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். நீண்ட காலமாக உங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பதாக இருந்தால் நீங்கள் ஏன் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அக்கறை செலுத்தலை? ஒருவேளை பேசினா ஆளுங்கட்சி நம்மளை எதிரியா நினைப்பாங்களோ, அவங்களுடைய விரோதத்தை சம்பாதிக்க வேண்டி போய்விடுமோ என்று நீங்கள் நினைத்திருந்தால், அரசியலுக்கு தேவை முதல்ல துணிச்சல் தானே. துணிச்சல் இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியலில் ஜெயிக்க முடியும். நீங்க எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எம்ஜிஆர் அன்னைக்கு மிக வலுவான ஒரு
ஆட்சியாளராக இருந்தார். கருணாநிதி அவர்களை எதிர்த்தார், வெளிப்படையாக எதிர்த்தார். கருணாநிதி தீய சக்தி என்று அவர் சொன்னார். அவருடைய எம்ஜிஆருடைய தொண்டர்கள் தாக்கப்பட்டார்கள். எம்ஜிஆருடைய படம் திரையிடப்பட முடியாமல் முடக்கப்பட்டது. நீங்க சொல்ல போனா உலகம் சுற்று வாலிபன் பிலிம் ரோலை எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இது மாதிரியான கடுமையான எதிர்ப்புகளை தாங்கித்தான் அவர் முன்னேறி வந்தார். அப்ப நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு அடிப்படை பண்பு அப்படின்றது போராடும் துணிச்சல். அந்த துணிச்சல் இவர்கிட்ட இல்லையோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய கேரியர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்பவுமே சரண்டர் ஆகிடுறாரு. அவர் ஒரு அந்த 2006 11 காலகட்டத்தில் ஒரு காவலன் படம்னு நினைக்கிறேன், சன் பிக்சர்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டார் அவர். அதனாலே அவர் 2011 ஜெயலலிதாவுக்கு அந்த அம்மா கேட்காமலே அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பேசினார். அப்ப அது ஜெயிச்சு வந்துட்ட பிற்பாடு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த வெற்றிக்கு அணிலாக என்னுடைய பங்கும் உண்டு என்று. உடனே ஜெயலலிதா கடுமையான கோபம் வந்துருச்சு. அவர் தாறுமாறா பேசிட்டாங்க, சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்ப இவர் ஒரு தலைவான ஒரு படம், இவருடைய படம் டைம் டு லீட் அப்படின்னு ஒரு வார்த்தையை அதில் சேர்க்கிறார். அதாவது இது ஒரு சரியான நேரம், ஒரு தலைவனுக்கு வருவதற்கான நேரம் அப்படின்ற மாதிரி அதை குறிப்பிடுறாரு. அவருடைய அரசியல் வருகையை மறைமுகமாக சொல்றாரு. ஜெயலலிதாக்கு புரிஞ்சு போச்சு, இவன் என்ன நம்ம ஆட்சியில் இருக்கும்போது இவன் எவ்வளவு துள்றான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கோவப்பட்ட உடனே எந்த தியேட்டருக்காரங்களும் படத்தை வாங்க மாட்டேன்ட்டாங்க, மிரண்டுட்டாரு. உடனே கொடநாட்டுக்கு அப்பாவோட போனார். ஒரு காத்து கிடந்தார், அந்த அம்மா பார்க்கவே இல்லை. கொடநாட்டில் அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி அனுப்பிச்ச உடனே இவர் என்ன சொல்றாரு, அம்மா அவர்கள் எனக்கு உதவி செய்யணுன்ற உருக்கமாக ஒரு அறிக்கை வெளியிட்டு அந்த வாசகத்தை அந்த பேனர்ல இருந்து நீக்கினார். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோழைத்தனம் தான். ஒரு கலைஞனுக்கு பேசுவதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையா? நீங்க அதுக்காக ஃபைட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? உங்க பின்னாடி எவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு, எவ்வளோ தமிழக மக்கள் உங்களை நேசிக்கிறாங்க. நீங்க நியாயமான ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்ப ஒரு கலைஞனுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு, கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரம் இருக்கு, அதை தடுக்கக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் பேசுகின்ற கருத்து சமூகத்துல ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தணும்னா நீங்க தடுக்கலாம். அதே சமயத்துல நான் அந்த மாதிரி இல்லாத ஒரு கருத்தை நீங்க உங்களுக்கு எதிராக இருக்கின்ற பார்வையில நீங்க தடுக்கிறத ஏற்க முடியாது. கருத்து சுதந்திரத்திற்காக போராடி இருந்தால் அவர் மேல ஒரு மரியாதை ஏற்பட்டிருக்கும். இப்போ அவருக்கு இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை தான் வளர்ச்சி அடைவதற்கும் தன்னுடைய போராட்ட குணத்தை வெளிப்படுத்துவதற்கும் அவர் பயன்படுத்தி இருந்தாருன்னா அவர் மேல ஒரு மரியாதை வந்திருக்கும். அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் மக்களுக்கு கூடியிருக்கும் பாருங்க. இவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. விடலை பசங்களுக்கு இருக்கு, பெண்களுக்கும் இருக்கிறது. ஆனால் ஒரு மெச்சூரிட்டியா ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இல்லை. அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வயதுக்கு கீழே தான் சொல்ல முடியும். நீங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க அவரை ஓரளவுக்கு மதிப்பிட தெரிஞ்சிருப்பாங்க. இவர் சரிப்பட மாட்டாரு அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு அரசியல் மெச்சூரிட்டி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க இன்னும் ஒரு அரசியல்ல ஒரு தெளிவில்லாத ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்குல்ல, ஒரு வெறித்தனமான கூட்டம், அவர்களே கூட இவரை முழுமையாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் நன்றாக சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். அவர்களும் சினிமாவில் ரசிக்கலாங்க அவரை, ஆனால் அரசியலுக்கெல்லாம் ஒத்து வராதுங்க அப்படின்னு கூட அவங்க முடிவெடுக்கலாம். அதனால இப்ப அவர் வந்துட்டார்னா நிச்சயமா ஜெயிப்பார்ன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனா அரசியல்ல ஜெயித்தவர்களை விட தோற்றவர்கள் தான் அதிகம். அவர் இப்போ சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. விஜயகாந்த் வந்ததும் சரி, எம்ஜிஆர் வந்ததும் சரி, கிட்டத்தட்ட அவங்க ஒரு சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர்ற காலகட்டத்துக்கு பிறகுதான் வந்தாங்க. இப்போ இவர் தொடர்ந்து இப்போ கட்சியில் ஆரம்பிக்கிறது இவரோட சினிமா வாழ்க்கையை பாதிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லப்பா, அவரே அதை புரிஞ்சு வச்சுட்டு தான் சொல்றாரு. நான் ஒரே ஒரு படம் இருக்கு, அதை முடிச்சு கொடுத்துட்டு கட்சிக்கு எதுவும் சிரமம் இல்லாமல் சீக்கிரமாக முழு நேரமாக அதில் வருவேன் அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருக்காரு. இப்போ அதுவே ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு உச்சத்தில் இருக்கிற பொய்ஸை ரீச் பண்ணுறதுன்னு மிகப்பெரிய ஒரு அபூர்வமான விஷயம். அப்படி உச்சத்தில் ரீச் பண்ணவர் ஏறத்தாழ 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறதா சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் அப்ரப்டாக திடீர்னு அதை நான் விட்டுட்டு அரசியலுக்கு வருவேன்
அப்படின்னு முடிவெடுக்கிறாரா அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. அது மாதிரியான ஒரு முடிவை எடுப்பதற்குடைய பின்னணியில ஒரு ஆழமான ஒரு அரசியல் தேடல் அவருக்கு இருக்கிறதாவும் தெரியல. அப்ப யாரோ அவரை வந்து நீங்க வாங்க நம்ம பார்த்துக்கிறோம், நாங்க எல்லாம் பார்த்துக்கிறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவருக்கு எதுவும் வெளிப்படைத்தன்மை கிடையாது. நான் வந்து பார்த்த அளவில் அவர் வந்து எதையுமே வந்து அவர் இப்படிப்பட்ட மனிதர் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு புரிதல் வரணும்ல. அந்த மாதிரியான ஒரு புரிதலுக்கான ஒரு மனிதராக அவர் இதுவரையும் நடந்து கொண்டாரா அப்படின்றது இல்லை. இப்போ அவருக்கும் அவர் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு, என் தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக நான் தமிழக மக்களை நேசிக்கிறேன்ட்டு. தாய் தந்தையோடய இன்னைக்கு வந்து சரியான உறவுல இல்லைன்ட்டு நம்ம கேள்விப்படுறோம். அவருடைய தந்தையோடு பேசி பழகியே பல நாட்கள் ஆகிவிட்டது, மூஞ்சி கொடுத்து பேசுறது இல்லை. அப்ப இவருடைய பொது வாழ்க்கையே அரசியல் ஈடுபாடு என்பதை குடும்பத்திலேயே ஒரு பிரிவை ஏற்படுத்திடுச்சு. குடும்பத்துக்குள்ளேயே வந்து ஒரு பிரிவு உருவாகி இணக்கமில்லாமல் போயிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது இவரை குடும்பத்திலிருந்து பிரித்து எடுத்து இவருக்கு வந்து அரசியல் ஆர்வத்தை ஊட்டி நீங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பின்னணி டெல்லி அரசியல் எதுவும் இருக்கிறதோ அப்படின்ற சந்தேகம் வருது நமக்கு. இப்போ அதையும் ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க, வந்து முன்னாடி இருந்தே வந்துட்டு இருக்காங்க, வந்து இதுக்கு பின்னாடி மோடி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. வந்து அது எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு இந்திய மக்களை கடுமையாக பாதித்து கொண்டிருக்கிற விஷயம் மதவாதம். ஒன்று மதவாதம், ரெண்டாவதாக அரசியல் சட்ட மரபுகள் எல்லாத்தையும் மீறி வந்து தாந்தோன்றித்தனமான ஒரு எதேச்சதிகார சர்வாதிகார ஆட்சியை பிஜேபி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது இரண்டு தொடர்பாகவும் விஜய்க்கு வந்து எந்த விதமான கருத்தும் இது வரைக்கும் வெளிப்படலை. சரிங்களா? அப்ப இது மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு வந்து அதுல வந்து நீங்க உங்க மௌனத்தை வந்து சம்மந்தமா எடுத்துக்க தோணுது எனக்கு. இப்போ இது வந்து நீங்க மோடியோட ஒத்து போறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்படி ஒரு சந்தேகம் வரும்போது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மாதிரி உங்களை காட்டிக்குவீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றி வந்து நீங்க உட்காரும் போது அவர் வந்து உங்களை வந்து அரவணைச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிக்குவீங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மோடி பெயரை உச்சரித்தாலோ பிஜேபியை பற்றி பேசினாலோ அவங்களுக்கு வந்து ஓட்டு கிடைக்காது, உங்களுடைய மக்களுக்கு ஆதரவு கிடைக்காது. அப்போ வந்து மோடியை எதிர்ப்பது போல ஒரு பாவனை காட்டிக்கொண்டு இவர் ஒரு அரசியல் பண்ண போறாரா? ஏன்னா இது வரைக்கும் அவர் எதிர்க்கவே இல்லை. அரசியல் வந்துட்டதுனால சீமான் பேசுகிற மாதிரி, சீமான் வந்து எதையுமே வந்து ஒரு உணர்ச்சிகரமாக பேசுவாரே தவிர உளப்பூர்வமாக பேச மாட்டார். அது ஒரு அரசியல் சாகசமாக ஒரு விஷயமா தான் அவர் வந்து பேசி 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 ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அதே மாதிரியான ஒரு தன்மையில் இங்கே வந்து ஒரு அரசியல் பண்ணி இவர் வந்து ஒரு முக்கியத்துவம் அடையலாம், இவர் வந்து உட்கார்ந்துட்ட பிற்பாடு அஃபிஷியலை வச்சு அவரை இயக்கிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம நேரடியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி நேரடியாக கால் ஊன்ற முடியாது, ஒருபோதும் கால் ஊன்ற முடியாது. அப்படி இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி தான் வந்து அதை வந்து ஆட்சிக்கு வர முடியும். அப்படின்னு வந்து ரெண்டு கட்சிகளும் செல்வாக்கிலேருந்து இருக்க காலகட்டத்தில் விஜயை தூக்கி விட்டு நீங்கள் வாங்க, நீங்கள் ஆட்சி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து வந்துடுங்க, அப்புறமேல நாங்கள் உங்களுக்கு வந்து எல்லா சௌகரியத்தையும் நாங்கள் பண்ணி தர்றோம், எந்த கவலையும் படாதீங்க, உங்களுக்கு எல்லா சேஃப்டியும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் அவர்கள் கொடுத்துருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருகிறது. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஜய் இந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது வந்து நீங்கள் வந்து என்னை இந்த நேரத்தில் நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா அது அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. முன்ன மாதிரி வந்து நடிகர்களுக்கு கண்ணை மூடிட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி ஓட்டு போடுவதற்கான பெரிய குவாலிட்டியும் அவருக்கு கிடையாது. ரஜினிகாந்தே அதனால தான் பின்வாங்கிட்டார். ரஜினிகாந்த் ஒரு வேளை அரசியலுக்கு வந்திருந்தாலும் கூட ஒரு 6-7% ஓட்டுகளை தான் வாங்கியிருக்க முடியுமே தவிர, நான் கடைசி காலத்தில் நான் சொல்கிறேன், 96 வந்திருந்தாருன்னா அவர் மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருப்பார். அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ இவர் வர்றாருன்னா இவருக்கு வந்து மக்கள் அப்படியே வந்து வாக்குகளை அள்ளி தந்துட மாட்டாங்க. இங்கே ரொம்ப பலமான கட்சிகளாக அதிமுக திமுக இருக்கிறாங்க. அந்த வாக்கு வங்கிகளை கடந்து இவர் வந்து பெரிய ஓட்டு வங்கி வாங்கிடுவாருன்னு நம்ப தயாராக இல்லை. ஒருவேளை திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக 3வது கட்சியாக வரலாமே தவிர ஒரு பெரிய கட்சியாக எடுத்தெடுப்புலேயே அவர் வந்து வந்துட முடியும்னு எனக்கு தோணல. அப்படி உடனடியான ஒரு வாய்ப்புகள் இல்லைங்கிற பட்சத்தில் இவர் நிறுத்துறதுக்கு பின்னாடி ஓட்டுகளை பிரிக்கிற ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க, அதை ஏற்றுக்க முடியுமா?
நிச்சயமாக நீங்க வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இங்கே ஆழமாக கால் ஊன்றி இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களை வீழ்த்துவது என்பது ஒரு தேர்தலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அதுக்கு வந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போய் ஆகணும். இது வந்து முதல் கட்டமாக அவர் வந்து ஒரு கணிசமான ஓட்டு வங்கியை நிரூபித்து கட்சியை நடத்த ஆரம்பித்து விட்டார் என்றால் அடுத்தடுத்து ஒரு கூட்டணி மற்ற அம்சங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்த தேர்தலில் அவரை வந்து ஒரு ஆட்சியில் உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மூவுக்கு போவாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. அதுபோது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியலுங்கிறது பெரும் பணம் முதலீடு பண்ணுற ஒரு தொழிலாக ஆயிடுச்சு. வந்து உங்களுக்கு இன்னைக்கு அதிமுக திமுக தவிர மற்ற கட்சிகளுக்கு சின்ன சின்ன இடங்களில் பூத் ஏஜெண்டாக நியமிக்கிறது கூட ஆட்கள் கிடையாது. ஒவ்வொரு பூத்துகளையும் நியமிக்கணும்னு அவ்வளோ பணம் செலவழிக்கணும். வந்து ஓட்டுகளுக்கு பணம் மக்களுக்கு கொடுக்கறது இன்னைக்கு பெரும் இதாக இருக்குது. வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல விஜயால அந்த விஷயங்களை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவருக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவருக்கு வந்து எல்லா பூத்துலேயும் வந்து உட்கார வைக்கிறதுக்கான படை இருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த படை வந்து கமலஹாசனுக்கு கூட கிடையாது. கமலஹாசனுக்கு வந்து இன்னைக்கு வந்து முற்றிலும் வந்து செல்வாக்குலேருந்து, ஏன்னா அவர் வந்து அரசியல்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலை, சரியாக பண்ணலை. அவர் வந்து முழுக்க பிக் பாஸு சினிமா தயாரிப்புன்ட்டு இறங்கிட்டது காரணத்தினால இன்னைக்கு ஒரே ஒரு தொகுதி அவருக்கு கொடுத்தாலும் கூட அந்த ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய பூத்துகளில் வந்து ஆட்களை உட்கார வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு தான் அந்த கட்சியில் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அவர்கிட்ட இருக்கு. ஆனால் விஜயகாந்துக்கு போதுமான அளவுக்கு பெரிய படை பின்னணி இருந்தது. அந்த படை பின்னணி விஜய்க்கும் இருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த கட்சி நிர்வாகம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு பெரிய கலை. அது மனிதர்களை வந்து வேலை வாங்கக்கூடிய, மனிதர்களை வந்து எப்பயுமே அந்த உயிர்ப்போட வச்சிருக்கக்கூடிய ஒரு கலை. அதை வந்து சரியாக கையாள தெரியாவிட்டால் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மாஸ் லீடராக கூட நீங்கள் ஆயிடலாம். இப்போ ராகுல் காந்தி இருக்கார், இப்போ ஒரு நல்ல மாஸ் லீடர் தான் அவரை வந்து பெருந்திரளான மக்கள் வந்து நேசிக்கிறாங்க. ராகுல் காந்திக்காக காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கட்சி கட்டமைப்பை வந்து அவருக்கு வந்து நிர்வகிக்க தெரியல. இந்த கட்சி கட்டமைப்பை நிர்வகிக்கிறதுன்றது வந்து ஒரு தனி நிர்வாக கலை. அதில் வந்து இந்த களத்தில் இருந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அது விஜய்க்கு கண்டிப்பாக சுத்தமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் அந்த ரசிகர் மன்றத்தை நடத்தக்கூடிய அந்த நிர்வாகிகளை தான் முழுக்க நம்பி இருக்கணும். புரியுதுங்களா? அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழே தான் இவரே வந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும், இவர் முடிவெடுக்க முடியும். இவராக ஒரு முடிவெடுக்க முடியாது. அந்த நிர்வாகம் தெரியாமல் வர்றது தான் ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். நீங்கள் வந்து கட்சி நிர்வாகம் தான், நீங்கள் வந்து ஒரு பெரிய மாஸ் லீடராக இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் இருந்துடலாம், மாஸ் லீடராக கூட இருந்துடலாம். ஆனால் கட்சி நீங்கள் கட்டுக்கோப்பாக நீங்கள் நடத்த தெரியாட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு நிம்மதி போயிடும். நீங்கள் அங்கங்கே வந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் தோன்றும், கட்சியில் வந்து பிரித்து போவான், விலை பேசப்பட்டு எம்எல்ஏக்கள் வந்து விலை பேசப்படுவாங்க. அவங்கள வந்து எப்படி உங்களுடைய க்ளோஸ் கான்டாக்டில் வச்சுருக்கணும் அப்படின்றது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். அதில் வந்து விஜயகாந்த் வந்து போட்டு விட்டார். அதனால தான் அவர் தனக்கு மிக நெருக்கமானவர்கள் எல்லோரையும் படிப்படியாக அவர் இழந்து கொண்டிருந்தார். அப்போ கட்சி நிர்வாகத்தை வந்து அவர் வந்து மனைவியை நம்பியும் மைத்துனரை நம்பியும் விட்டார். ஆனால் எல்லாமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான ஒரு வில் பவர் அவருக்கு இல்லை. நல்ல மனிதராக இருந்தால், நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவராக இருந்தார், செல்வாக்குடான ஆனதாக இருந்தார். கட்சி நிர்வாகத்தை வந்து சுத்தமாக அவருக்கு தெரியல. அதனால் என்ன ஆச்சுன்னா கட்சி கட்டுக்கோப்பு மெல்ல குலைந்து இருக்கிறவர்கள் எல்லாம் சிதறிக்கொண்டே போனார்கள். இப்போ அது வந்து புதுசாக அரசியலில் வரக்கூடிய அந்த நடிகர்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனைன்றது வந்து அவங்க திடுதிப்புன்ட்டு வர்றாங்க. அரசியல் கட்சின்றது வந்து ஒரு பெரிய நிறுவனம். எப்படி ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துவதற்கு ஒரு சிஇஓ அவங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்க என்னென்ன படிப்பெல்லாம் படித்து எவ்வளோ அனுபவங்கள்லாம் பெற்று வருகிறார்களோ, அதுபோல் அரசியலில் வந்து நீங்கள் அடிபட்டு மிதிப்பட்டு, ஏன்னா கிளை செயலாளர்லேருந்து வட்ட செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளர் வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து எம்எல்ஏவாகி இப்படிலாம் வந்தால் தான் மட்டும்தான் நம்மளுக்கு அதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியும். அது தெரியாமல் நீங்கள் வரும்போது என்னன்னா அவங்கவுங்க சொல்கிறதும் செய்கிறதையும் நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு 2ஆம் கட்டத்தில் நீங்கள் யாரை வைக்கிறீங்களோ அவர் சொல்கிறது தான் நீங்கள் உண்மைட்டு நம்ப வேண்டியதாக இருக்கும். அவர் வந்து உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. சொன்னீங்க வந்து எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா, அதுக்கு பிறகு சினிமாவில் இருந்து நிறைய பேர் வந்தாங்க கூட யாருமே வெற்றி பெற முடியல. ஆனால் புதுசாக இந்த பெரிய கட்சிகள் காங்கிரஸ், திமுக, அதிமுக மாதிரி கட்சிகளை விட்டுட்டு புதுசாக வந்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஜாதி அடையாளம் அல்ல ஒரு மத அடையாளம் அந்த மாதிரி தான் இருக்குது.
அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ற மாதிரி ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு சினிமால இருந்தா வரணும் அப்படிங்கிற மாதிரி சூழல் தான் இன்னைக்கு இருக்கா வந்து? இல்லை சார், அது கிடையாது. ஏன்னா இப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சினிமால இருந்து வரல. அவர் வந்து ஒரு பொது சேவை சமூக ஆர்வலராக வெளிப்பட்டு மக்கள் பிரச்சனைகளுக்கு களம் கண்டு தகவல் அறிவு உரிமை சட்டத்தை கொண்டு வரணும்னு போராடி ஊழல் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு பதாகையை ஏந்தி போராடி மக்கள் நம்பிக்கையை பெற்று இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காரு. சமகாலத்தில் நம்ம வந்து பார்க்க முடிந்த ஒரு மனிதராக இருக்கிறார். ஒரு படித்த ஒரு இளைஞர் மக்களுக்கு போராட தயாராக இருக்கிறார் என்ற உடனே மக்கள் வந்து ஓட்டு போட்டு அவரை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது நம்ம வந்து கண்கூட பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு சினிமா நடிகனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவர் வந்து ஒரு ஒரு மக்கள் போராளியாக இருந்தால் அவருக்கான ஒரு விளம்பர வெளிச்சம்ன்றது தானாக விழுந்துடும். அதுக்கு தேவை வந்து துணிச்சல் தான். நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே படிப்படியாக ஒரு விளம்பர வெளிச்சம் தானாக வந்துடும். ஆனால் இன்னைக்கு செயல்படுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. செயல்பட தயாராகிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கவனிக்கப்படுவீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு அது தெரியல சார். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சமூக ஆர்வலரோ, ஒரு பொது சிந்தனை உள்ளவரோ, ஒரு போராளி குணம் உள்ளவரோ, ஒரு எந்த விதமான மத சாயமும் சாதி சாயமும் இல்லாதவரோ ஒருத்தர் வந்து வருவார் அப்படின்றது இன்ன வரைக்குமான ஒரு கனவாகத்தான் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில். அவரோட கட்சி பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்காரு. இப்போ வழக்கமாக வந்து இங்கே இந்த விஜயகாந்த் ஆரம்பிச்சப்போ கூட வந்து திராவிடம் தேசியம் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டார். வந்து இவர் தேசியம் திராவிடம்லாம் இல்லாமல் கழகம்ங்கிற பேரை சேர்த்துருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கணும். தமிழகம்னு பேர் வச்சதே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்கு. ஏன் இது வந்து தமிழ்நாடு அப்படின்ற அந்த தனித்துவத்தை வந்து இவர் அந்த பேரே வந்து மறுதளிக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் இதை நாடுன்னு சொல்லணும். தமிழ் தேசம், தமிழர்களுக்கான ஒரு மண் இது. அப்போ அதை நாடுன்னு சொல்லும்போது அது பெருமை. அகம்னு சொல்லும்போது அது இந்தியாவுடைய ஒரு சிறு பகுதி அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களை நீங்கள் சுருக்கிக்கிறீங்க. இந்தியாவுக்குள்ளே நம்ம இருக்கிறோன்றது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்தியாவுக்குள் இருக்கின்ற ஒரு தனிப்பட்ட தனித்துவம் மிக்க ஒரு இனம் அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும். நான் வந்து முதல்ல வந்து இந்த மண், இந்த மொழி, இந்த மக்கள், இதுலேருந்து தான் நான் அதுக்கப்புறமேல இந்தியான்ற அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகிறேன். அதுதான் புரிதல். நீங்கள் வந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் காலேஜுக்கு வர முடியும். அதனால நீங்கள் வந்து உங்கள் வேறு இதுதான். அந்த வேரை நீங்கள் வந்து இப்போ வெளிப்படையாக பேசுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்னு தெரியல. ஒன்று தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலை, ஒன்று தமிழகம்னு சொல்கிறீங்க, வெற்றிங்கிறீங்க. அது என்ன சொல்லுது? என்ன சொல்ல வர்றீங்க? ஏன்னா சினிமாவா நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டா அது வெற்றியா தோல்வியா அந்த தெரியறதுக்கு? வெற்றினா அது வெற்றியாக மட்டும்தான் இருக்குமா? வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். இந்த வெற்றின்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கட்சின்ற பேர் அவர் மெசேஜை சொல்கிற மாதிரி இருக்கணும். ஒரு கட்சி பேரே மெசேஜை சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை. வெற்றினா என்ன? எடுத்தெடுப்புலேயே நீங்கள் உள்ளே வரும்போதே வெற்றின்னு வருவீங்களா? அது வெற்றின்றது உங்கள் இயக்கத்தில் வரட்டும், அது உங்களுடைய செயல்பாட்டில் அது வரட்டும். கட்சி பேரே வெற்றின்னு வச்சுக்கிட்டா எப்படி? இப்போ அடுத்த உடனே வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஆனால் அவர் அதை குறிவைக்கல. 2026 சட்டசபை தேர்தல் தான் சொல்கிறார். வந்து அப்போ தான் தனக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அவர் வரணும்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வரணும். வந்து இப்போ என்ன, இப்போ வந்து கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? என்ன முடிவு எடுப்பாரு? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முடிவு எடுக்கணும்ல. கட்சி ஆரம்பிச்சிட்டிங்களா, பேர் வந்து வச்சுட்டிங்களா? உங்கள் கட்சிக்காரன் நிர்வாகிகளெல்லாம் சும்மா விட்டுருவானா? மற்ற கட்சிக்காரன் லோக்கலில் எல்லாம் போய் சூழ்ந்துக்குவாங்க, அங்கங்கே ஆதரவு கேட்பாங்க. நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஒரு கோழைத்தனம். ஒன்று வந்துட்டா முழுமையாக வரணும். அறகுறையாக ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறதே டேஞ்சரு. குழப்பத்தில் தான் போய் முடியும். ஆனால் இதே மாதிரி வந்து உங்களுக்கு ரஜினியும் சொன்னார், வந்து இந்த தேர்தலை விட்டு அடுத்த தேர்தலில் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். தேதியெல்லாம் அறிவிச்சார் வந்து. ஆனால் பின்னாடி அவர் பின்வாங்கிட்டார் வந்து. கிட்டத்தட்ட விஜயோட பாதைங்கிறது ரஜினியோட பாதை தான் வச்சுக்கோங்க. இவர் பின்வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இப்போ இது வந்து ஒரு தயக்கம்ன்றது ரொம்ப ஆபத்தானது சார். நீங்கள் வந்துட்டா ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துடணும். என்ன, நீங்கள் காலங்கள் கடத்தக்கூடாது. ஏற்கனவே ரொம்ப கடத்திட்டீங்க. ரொம்ப காலம் வெயிட் பண்ண வச்சுட்டீங்க. அப்போ நீங்கள் வந்துடுறதுன்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எனக்கு வெற்றி கிடைக்காதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா வெற்றி கிடைக்கணுன்ற அவசியம் கிடையாது.
உங்கள் கொள்கையை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க. உங்களை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு களமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் கருதி ஒரு அரசியல் பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா எனக்கு வெற்றி கிடைக்கல, எனக்கு வந்து குறைஞ்ச வாக்கு கிடைச்சிருச்சு, அதனால் எனக்கு பெரிய அவமானம் ஆயிரும், அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்காவிட்டால் எனக்கு அது பெரிய அவமானம், அதனால் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் வந்து அரசியலில் தோல்வியையும் எதிர்பார்த்து தான் நீங்கள் வந்து வரணும். தோல்வியை வெற்றியாக மாற்றிக்கொள்வதற்கு போராடித்தான் நீங்கள் வந்து நீங்கள் ஜெயிக்கணுமே தவிர எடுத்தெடுப்புலேயே நான் வருவேன், அந்த தேர்தலையே நான் முதலமைச்சராகிடுவேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அது தெரியுது. அந்த மாதிரி தெரியுது. 2026 தேர்தலில் நேரடியாக நின்று உடனடியாக வந்து நான் வந்து முதலமைச்சராகிட போகிறேன் அப்படின்ற கனவுல இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒருபோதும் சாத்தியம் இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலை அவர் வந்து எதிர்கொள்ள தவறிவிட்டால் 2026 தேர்தலை அவர் வந்து எதிர்கொள்வதே சிரமமாகத்தான் இருக்கும். ஏன்னா இதில் அவர் பயிற்சி எடுக்கணும். ஏன்னா இதில் வந்து வெறும் 39-40 தொகுதி தான். ஏன்னா இதுக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் களத்தில் வந்து ஆட்களை இறக்கி, அல்லது குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டுமாவது நீங்கள் வந்து இறக்கி, ஏன்னா நீங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பேசி இதை வந்து ஒரு சோதனை களமாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்துக்காட்டி இந்த தேர்தலை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் கட்சி ஆரம்பித்து நீங்கள் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் வந்து அதுக்கு தீனி போடணும். நீங்கள் தீனி போட தவறிட்டா மற்ற கட்சிக்காரன் தீனி போட்டுருவான், உங்கள் நிர்வாகிகள்லாம் தூக்கிடுவான். இப்போ ஒருவேளை இப்போ அவர் 2026 தேர்தலில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க சார், அப்போது அவர் ஜெயிக்க முடியாமல் போனால் கூட அவர் வாங்குற ஓட்டு எந்த கட்சியை பாதிக்கிறதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அப்போ அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்றத வச்சு தான் அதை நம்ம தீர்மானிக்க முடியும். அவருடைய பேச்சு துணி, அவருடைய அரசியல் என்ன அப்படின்றத வச்சு தான் வந்து இந்த கட்சியை அது பாதிக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போ வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்கிறார். ஒன்றும் அவர் யாருன்னே தெரியல இப்போதைக்கு. அவர் இன்னை வரைக்கும் அவர் முழுமையான ஒரு சினிமா நடிகராக மட்டும்தான் அவர் வந்து காட்சியளிக்கிறார். இன்னும் அரசியல் தலைவராக வரல. அவர் ஒரு அரசியல் தலைவராக வரணும்னா அவர் ஏதாவது சொல்லணும். நான் இப்படி இந்த மாதிரியான பாலிசி கொண்டவன், இதை எதிர்க்கிறேன், இதை ஆதரிக்கிறேன் அப்படின்னு பேசினாவோ, அப்படியா அப்போனா இந்த கட்சிக்கு ஒரு ஆப்பு வச்சிருவாரு, இந்த கட்சி ஒரு ஆளை பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். இப்போ அது மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி இல்லை அவர். இந்த நாடாளுமன்ற தேர்தலே அவர் நிற்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் அவரோட அவர் நிற்காம 2026 தேர்தல் நிற்கிறான்னு வச்சுக்கணும். ஆனாலும் இந்த தேர்தலில் அவரோட தாக்கம் இருக்குமா? இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நின்னா தானே அந்த தாக்கம் வெளிப்படும். நிற்காம எப்படி அந்த தாக்கம் வரும்? ஒரு கருத்து சொல்லணும், இல்லாட்டி நிக்காட்டியும் கூட இந்த கட்சிக்கு ஆதரவு இல்லை இந்த கட்சிக்கு எதிர்ப்புன்னு ஏதாவது ஒன்று சொன்னால் தானே அந்த தாக்கத்தை நம்ம உணர முடியும். அவரோட ரசிகர் மன்றங்கள் வந்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வந்து இல்லை இவர் எதுவும் முடிவெடுக்காட்டி அவங்களும் முடிவெடுத்துருவாங்க. இவர் முடிவெடுக்க தவறிவிட்டால் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க சும்மா இருந்தாலும் மற்ற அரசியல் கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த ஏரியாவில் எவ்வளோப்பா இருப்பாங்க உங்கள் ஆட்கள்லாம் அப்படின்னு சொல்லி போய் பேசி அவனுக்கு ஒரு பணத்தை வெட்டி, நீ சைலண்ட்டாக கொஞ்சம் எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுப்பா, இந்த கையில் காசப்படி அப்படின்னு தூக்கிடுவாங்க. அதனால் இவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டாருன்னா சைலண்ட்டாக இருந்தால் ஆபத்து. இறுதியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, அவர் வந்து வரலாம், வரக்கூடாதுன்னு சொல்லலை, அரசியலில் யார் வேணால் வரலாம். ஆனால் அதற்கான பயிற்சியும் முயற்சியும் உழைப்பும் அர்ப்பணிப்பும் ஒரு சிந்தனையும் எதுவுமே இல்லாமல் ஒரு அதிகாரத்தை சுவைக்க வேண்டும், எனக்கு ஒரு பெரிய மக்கள் ஆதரவு இருக்குது, அந்த ஆதரவை நான் அரசியல் அதிகாரத்துக்கான ஒரு ஆதரவாக மாற்ற விரும்புகிறேன் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தோடு வந்தார் என்றால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் சந்திப்பார். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. நன்றி, வணக்கம். மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345.